நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கி பயணம். மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை உங்கள் சார்பாக நாங்கள் கேட்கிற இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான கேள்விகள் எவை? வருகின்ற செய்திகளை பார்த்தால் யார் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், யார் யாரை எதிர்க்கிறார்கள் என்பதே தெரிவதில்லை. அந்த அளவுக்கு குழப்பகரமான அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு சமீபத்திய உதாரணம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி அரசு எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் ரகசிய கூட்டணி வைத்திருக்கிறது என்பதுதான் அந்த அறிக்கையின் ஒற்றை வரிச்சாரம். அந்த அறிக்கைக்கு பதில் கொடுத்த மு.க.ஸ்டாலின் அதிகாரங்கள் இல்லாமல் போய்விட்ட ஆதங்கத்தில் அசிங்கமான அரசியல் குற்றச்சாட்டை கூறுகிறார் OPS என்றார். இதில் என்ன வினோதம் என்றால், ஒரு மாதத்துக்கு முன்புதான் ஸ்டாலினும் பன்னீர்செல்வமும் ரகசிய கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றார் டிடிவி தினகரன். எந்த காலத்திலும் திமுகவுடன் ஒட்டோ உறவோ கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இறுதி வரை உறுதியாக இருந்த எம்ஜிஆருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற சூழலில் திமுகவை எதிர்த்து இறுதி வரை எதிர்ப்பு அரசியல் நடத்திய ஜெயலலிதா மறைந்துவிட்ட சூழலில் திமுகவுடனான உறவு குறித்த அதிமுக அணிகள் முன்வைக்கும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில் ஆச்சரியத்துடன் பார்க்கப்படுகின்றன. அந்த ஆச்சரியத்தின் பின்னணியே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. திமுகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாரா முதல்வர் எடப்பாடி? எடப்பாடி அரசை ஸ்டாலின் ஆதரிக்கிறார் என்றார் ஆட்சி கவிழும் என OPS தரப்பு சொல்வது எப்படி? எடப்பாடி பழனிசாமியுடன் ரகசிய கூட்டணி வைப்பதன் மூலம் ஸ்டாலினுக்கு கிடைக்கப் போவது என்ன? இணைப்பு இல்லாமல் போனதால் திமுகவை எதிரியாக்கி பலம் பெற பார்க்கிறாரா OPS? டெல்லி எதிர்ப்பை சமாளிக்க திமுகவை எதிர்ப்பது போல் நாடகம் ஆடுகின்றனரா அதிமுக அணியில்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்கிறார்கள் என்பதை விடவும் யாரை எதிர்க்கிறார்கள் என்பதில் தான் அவங்களுடைய அரசியல் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர்ச்சியாக பல அணிகளாக பிளவுகிட்டு கிடக்கிற சூழலில் யாரை எதிர்ப்பது என்பதில் எல்லா அணிகளுக்கும் இருக்கிற சிக்கல் அந்தந்த அணிகளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு அணியோடு இணைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒவ்வொரு அணியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. OPSம் EPSம் ஒன்று என்கிற ஒரு பக்கம், OPSம் ஸ்டாலினும் ஒரு பக்கம், EPSம் ஸ்டாலினும் ஒரு பக்கம் என பல்வேறு விதமான கூட்டணி காம்பினேஷன்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இவற்றை வெளிப்படையாக நடக்கிறது என்பது வெளிப்படையாக வேண்டும் என்று நடத்தப்படுகிற அரசியலா இல்லது உண்மையிலேயே இவர்கள் சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கருத்தாளர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவிலிருந்து கான்சன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல அதிமுக அம்மா அணியிலிருந்து CR சரஸ்வதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அணியிலிருந்து அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் கோசல் ராம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஸ்டாலினோடு ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? என்ன கேக்குறீங்களா? திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பாடுபட்டு கட்சியை வளர்த்து அண்ணாவுடைய இதயக்கனியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு உறுதுணையாக இருந்து பிறகு திமுகவிலிருந்து வெளிவந்து அன்றைக்கு அவர் சொன்னது, நான் திமுகவை எதிர்த்து தீய சக்தி எதிர்த்து இந்த இயக்கத்தை தொடங்குற இந்த மக்களுடைய இயக்கம். இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க அப்படித்தான் அப்படி பார்க்கிறோம். எப்படி காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் சேர முடியாதோ, எப்படி வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியாதோ, அதே போல எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேரவே முடியாது என்பது உலகறிந்த வரலாறு. அப்ரோச் டுவர்ட்ஸ் DMK ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாக இருந்தது மாதிரி தான் இப்போதும் இருக்கிறது என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தலைமைக்கு ஒரு ஆளுமை உண்டுங்க. அம்மாவுடைய பேட்டர்ன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது அது ஒரு வழியில் இருக்கும். அதற்கு முன்னால் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி நட்புடன் இருந்திருக்கிறார். ஏன்னா ஆரம்பகால நட்புங்கிறதுனால அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட எதிர்கட்சியா இருக்கும்போது கூட அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் இருந்திருக்காங்க. அம்மா அவர் எப்பொழுதுமே எதிர்கட்சியா பார்த்து அவர் எப்பவுமே உங்களுக்கு அம்மா பத்தி தெரியும். யாருடனும் அதிகமாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுவார்கள். அது மட்டும் இல்ல ஒரு ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையை அம்மா வச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும். இன்றைக்கு சட்டமன்றத்தில் எல்லாருமே பேசுறாங்க, நானும் நியூஸ்ல பாக்குறேன். ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். சட்டமன்றம் முடிந்த பிறகு கூட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதுல ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்களே தவிர அதனால் உடனே
அதாவது இப்போ என்னன்னா பேசுனா ஏன் பேசுறீங்கிற மாதிரி ஆயிடுது, பேசலனா ஏன் பேச மாட்டீங்கிற மாதிரி ஆயிடுது. பேசுவதனாலயோ சிரிப்பதனாலயோ கூட்டணி வரும் என்பது பகல் கனவு தான். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும் என்று நாங்களும் எதிர்பார்க்கல. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த செய்தியாளர்களுடைய கொடுக்கிற தகவல்களை எல்லாம் பார்க்கிற போது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் இவர்கள் இருவருடனும் அதிமுக அமைச்சர்கள் நடத்துகிற விவாதங்கள் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கான விவாதங்கள் என்பதை தாண்டி ஒரே கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவில் விவாதிக்கிறது போன்ற ஒரு உரிமை சார்ந்த நிகழ்வாக சட்டமன்ற கூட்டத்தொடர் பல நேரங்களில் நடக்கிறது பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பின்னணியில ஓபிஎஸ் எழுப்புகிற சந்தேகம் நியாயமானதாகத்தானே படும். பேசுவதனாலேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல் விளையாட்டினாலேயோ இல்ல சிரித்துக் கொள்வதனாலேயோ நிச்சயமாக கூட்டணி வரும் என்பது நடக்க முடியாத காரியம். எதிராக பேசுறீங்க. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் இப்போ தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மெரினால முன் வச்ச போது சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஓபிஎஸ் சிரிக்கிறார், வளாகத்தில் நின்று 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள பகிரதமான கூட்டணிக்கான முயற்சி இருக்கிறது, சிரிச்சதையும் பேசினதையும் மட்டும் வச்சு உங்க பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அன்று சொன்னது சரியா என்று நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னது அன்றைக்கு சட்டமன்றத்திலேயே வாக்கெடுப்பு நடந்த போது திமுக எந்த அளவுக்கு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கிறதும், திரு துரைமுருகன் அவர்கள் எழுந்து நின்று நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம்னு சொன்னதும் ஊடகங்கள்ல வந்த செய்தி, எல்லாரும் பார்த்த செய்தி. அதை வைத்துதான் மாண்புமிகு சின்னம்மா அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவர் இதுவரைக்கும் எங்களை பார்த்து அப்படி சொல்லல. ஒரு நிமிஷம் நெல்சன், இதுவரைக்கும் திமுக இருந்து யாரும் எந்திரிச்சு நீங்க மத்திய அரசுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மத்திய அரசு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கன்னு சொல்லல. ஆனால் மரியாதைக்குரிய ஓபிஎஸ்ஐ பார்த்து துரைமுருகன் சட்டமன்றத்துல சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம், உங்கள் ஆட்சிக்கு துணையா இருப்போம் சொன்னதை வைத்துதான் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அன்னைக்கு அதை சொன்னாங்க. இல்ல இப்போதைய திமுக எதிர்க்கட்சியாக சட்டமன்ற செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று ஆளும் அதிமுக கருதுகிறது. எப்பொழுதும் போலதான் இருக்கிறது. வர்றது வெளிநடப்பு செய்வாங்க. முதல்ல அம்மா இருக்கும்போது வெளிநடப்பு செஞ்சா திருப்பி உள்ள வர்றது அபூர்வமா இருக்கும். இப்ப போயிட்டு திருப்பி டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் எதுவும் இல்லை? எனக்கு தெரிந்து இல்லை. ஓகே, அழகு தமிழ்ச்செல்வி, தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்றீங்க, அவங்கள பத்தி ஒரு 10 அறிக்கைகள் கொடுக்குறீங்க, அடுத்த வாரம் எதிரியை மாத்திடுறீங்க. ஏன் இந்த கேம்? இப்படி அப்படியெல்லாம் நாங்க மாத்தினதே கிடையாது. எங்களுக்கு பெர்மனன்ட் எதிரி திமுக தான். அம்மாவுக்கு 2 எதிரிகள், திமுக ஒரு எதிரி, முதல் எதிரி, அடுத்த எதிரி குடும்ப அரசியல், சசிகலாவோட குடும்பம் அம்மாக்கு எதிரி. அதே எதிரிகள் தான் எங்களுக்கும் இருக்காங்க. ஐயாவும் அதே பாலிசியை தான் ஃபாலோ பண்றாங்க. நாங்க எப்பயுமே மாத்தினதே கிடையாது எதிரிகளை. மேடம் சொன்ன மாதிரி கண்டிப்பா திமுகவோட உறவு இருக்கு எடப்பாடி ஐயாக்கு. 3 எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க சசிகலா அவர்கள் சொல்லல, சரிங்களா, மேடம் சொன்ன மாதிரி நான் இல்லன்னு சொன்னாங்க, ஆனா இருக்கு. ஏன்னு கேட்டா அவங்க சசிகலா அவர்கள் வந்து உறவினர், திரு கருணாநிதி அவர்களுடைய உறவினர், முகா முத்துவோட அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ஓல்ட் ஹிஸ்டரி. நான் இப்ப புது ஹிஸ்டரிக்கு நான் வரேன், சரிங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதனாலதான் ஈவன் டிஎம்கே பீரியட்ல கூட இவங்களுடைய கம்பெனிகள்லாம் ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. சசிகலாவுடைய நிர்வாகிச்சிட்டு இருந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்த கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அம்மாவை பார்க்க போகும்போது 45 நிமிடங்கள் சசிகலா அவர்களுடன் ராசாத்தி அம்மாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது பேச்சே தேவையே இல்லை, அவங்க கிட்ட 3/4 மணி நேரம் பேசணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இப்ப நடந்த நிகழ்வுகள்னு பார்த்தனா, சட்டப்பேரவையில அன்னைக்கு வாக்கெடுப்பு நடக்கும் போது அடிதடி செஞ்சு சட்டைய கிழிச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி அத்தனை எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு வெளியேற்றினாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம மறுநாள் போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னாரு. இவரும் நம்ம சபாநாயகரும் மன்னித்து விட்டேன் ஐயா, நான் என் கட்டளை இதுவே சாசனம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குறாரு. இதே அம்மா இருந்தாங்கன்னா பண்ண முடியுமா? தேமுதிக எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் நடப்பு செஞ்சாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்ப அம்மா என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க? 1 வருஷம் அவங்கள வந்து அம்மா வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரியான பனிஷ்மென்ட்ஸ் இந்த தடவை வரல. அதை நாங்க எதிர்பார்த்தோம், மக்கள் எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி அரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு சுமூகமான நிலை இருக்கிறதுங்கிறது வேற, கூட்டணிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறது அதுதான். இது கிட்டத்தட்ட கூட்டணி. அதுக்கப்புறம் தினகரன் சொல்கிறார் 5 எம்எல்ஏக்கள் ஆளும் அதிமுக அரசும் எதிர்க்கட்சி திமுகவும் கூட்டணி வைக்கிறதுன்னு தமிழ்நாட்டுல யாராவது சொன்னா நம்புவாங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தினகரன் அவர்கள் சொன்னார்கள் 5 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டிருப்பாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, மறைமுக வாக்கெடுப்பு நடந்திருந்தான் அவரே மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 3 விஷயங்களை வச்சு திமுகவுடன்
கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தனமான கருத்து. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த போது உங்களுக்கு ஆதரவாக திமுக நடத்திய பெரிய போராட்டம் அல்லது தர்ணா, எங்களுக்கு ஆதரவாக இல்ல, அவர்கள் நடத்தினார்கள், எங்களுக்கு ஆதரவாக அவர்கள் நடத்தவில்லை. உங்களுக்கும் அதற்கு உங்களுக்கு அவங்க நடத்தினாங்க. சரி, நீங்க ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வரார். நீங்க அதிமுகவில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுடைய அன்றைய செயல்பாடு ஏதோ ஒரு வகையில விமர்சிக்க தகுந்த வகையிலாக இருந்தது. அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவர் எப்பயுமே போராட்டம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். அவர் பொறுமையான, அவரை எப்படிங்க பண்ணணும்? அவரை நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம், இந்த ஆட்சி இருப்பதற்கு தகுதியற்றதுன்னு வெளியில சொல்லிட்டு உள்ள வந்து சட்டப்பேரவையில் அது குறித்து எதையுமே பேசாத ஒரு நபர் இந்த மக்களை காக்க வந்தவர் எப்படி சொல்றீங்க? கிடையாது, எங்க தலைவர் அதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கு. எல்லாத்தையும் பொறுமையா தான் அவர் கையாளுவார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல ஓபிஎஸ் அணியினுடைய மொத்த மௌனம் என்பது எடப்பாடி அரசை காப்பாற்றுவதற்கான தந்திரம் நான் சொல்றேன். காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிறகு அது பினாமி ஆட்சி மாறிவிட்டதால் தான் இன்று அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். தீர்மானத்தில் எடப்பாடி அரசு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள்? நினைக்கவில்லை ஐயா, அம்மாவின் ஆட்சி அது தொடரட்டும், அவ்வளவுதான். அது நியாயம், நேர்மை. அது எப்படி வாக்கு போடுறாங்களோ அதுபடி நடந்திருக்கு, அவ்வளவுதான். நாங்க எங்களால ஆட்சி கவிழாது அப்படின்னு அவர் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி சரி. எனக்கு இப்போ ஒரு 3 காம்பினேஷன் கிடைக்குது. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்புல இருக்கிறாங்கன்னு ஓபிஎஸ் முன்வைக்கிறார். ஓபிஎஸும் இபிஎஸும் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கன்னு ஸ்டாலின் முன்வைக்கிறார். ஓபிஎஸும் ஸ்டாலினும் கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல இந்த பாசிபிலிட்டி மட்டும் தானா? இந்த பாசிபிலிட்டில எதுலயுமே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? எங்களுக்கு நாங்க எதிர்க்கிறது குடும்ப ஆட்சி. தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் நாங்க டோட்டலா எதிர்க்கிறோம். அவங்கள பிரிஞ்சு எடப்பாடி ஐயா வந்தாருன்னா நாங்க கண்டிப்பா சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எங்க குடும்பம் இது, குடும்பத்துல அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு. ஆனா சேராத, கடைசி வரைக்கும் சேராத அண்ணன் தம்பி இருக்காங்க. வேண்டாம், அந்த குடும்பம் வேண்டாம் எங்களுக்கு, புரியுதுங்களா? அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது நிறைவேற்றினா ரவீந்திரன் சார், திமுக தொடர்ச்சியாக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய தருணத்தில் இந்த அதிமுகவினுடைய குழப்பங்களினுடைய பயணிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு பலவீனம் இல்லையா? இல்ல, உங்களுடைய கேள்வி ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனைகளுக்காக போராட வேண்டிய மாநில அரசை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய சூழல்ல 2 அணிகளும் ஒருத்தர் திமுக எங்க பக்கம் இருக்காங்க இல்ல அவங்க பக்கம் இருக்காங்கிற இந்த அரசியல் விளையாட்டுகளுக்குள்ள திமுகவை திரும்ப திரும்ப தொடர்புபடுத்தி மாநில பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்புகிறதா திமுக? நான் கேட்கிறேன். இன்றைய நிலவரத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜனவரி 3 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும், காவல்துறை மானியம் வரைக்கும், ராஜேந்திரன் டிஜிபி அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வரைக்கும் எடுத்து களமாடி, மாட்டிறைச்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு பிரச்சனையாக இருந்தாலும், தமிழர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிற போதெல்லாம் களமாடி எதிரிகளை கலங்க வைத்து கொண்டு இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் தளபதியாரை தன்பக்கம் இருப்பதாக சொல்லிக் கொண்டால் தங்களுக்கு வசதியோ என்று அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அதுதான் நிஜம் என்று மக்களே நம்ப மாட்டார்கள். சரி, இப்பொழுது பேசிய நமது சகோதரி அவர்கள் பேசும்போது கூட அவர்கள் ஓபிஎஸ் எப்படி குழம்பி இருக்கிறாரோ அப்படியே குழப்பமாகவே அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம், இதை என்ன செய்வது? எனக்கு புரிந்தால் தயவு செய்து நெல்சன் சேவியர் உங்களுக்கு புரிந்தால் எனக்கு சொல்ல வேண்டும். அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது தோற்க வேண்டும். இங்க எந்த ஆட்சி இல்ல, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கல. அம்மாவினுடைய மனசாட்சி யாரிடம் பேசியதோ அவர் தலைமையில் ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கறத அவங்க அம்மாவோட ஆட்சின்னு சொல்றாங்க. அம்மாவுடைய மனசாட்சி யாரோட பேசியதோ அவங்களுடைய ஆட்சி, அவங்க தலைமையில ஆட்சி தொடர்கிற பட்சத்தில் அது அப்படிதானே மேடம்? அந்த ஆட்சி தலைமையில தொடரும். ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில அதிமுக எம்எல்ஏக்கள் 122 பேரும், ஆஃப் கோர்ஸ் 134 பேரும் ஆதரிச்சாங்கன்னா அந்த ஆட்சி, அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவிழ்ந்தால் ஒன்றும் தவறில்லை. அது அம்மாவோட ஆட்சி இல்லைங்கிறாங்க. அது மக்களுக்கு எதிரான ஆட்சியா இப்ப மாறிடுச்சு. எப்ப மாறிச்சு? அதான் இப்போ அவங்க குடும்பத்தோட என்னைக்கு மாறிச்சு சொல்லுங்களேன். அதுதான் பினாமி ஆட்சியா தானே இருக்கு, எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு நடக்கிறது பூராமே பினாமி ஆட்சி தானே. உங்களுக்கு யார் தலைமை? ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலை எடுத்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மையாரினுடைய நான் கேட்கிறேன், ஒரு தலைவன் தனக்கென்ற கொள்கை என்பது ஒரு தலைவனுடைய மரணத்தில் சிபிஐ விசாரணை மட்டும்தான் கொள்கையா?
இல்ல இப்ப நீங்க அந்த நிலைப்பாடு அதாவது நான் என்ன அந்த கேக்குறேன், நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா திமுகவோட நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வத்தை துரைமுருகன் சட்டப்பேரவையில் எழுந்து நின்று நீங்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு திமுக தார்மீக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆதரவு அளிக்கும்னு சொல்வது உறவது அவன் அரசியல். டிடிவி தினகரன் கைதுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக மத்திய அரசு பழிவாங்குற நடவடிக்கைன்னு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. தொடர்ச்சியாக அதிமுகவின் ஒவ்வொரு அணிகளுக்குள்ளேயும் திமுகவினுடைய ஏதோ ஒரு வகையிலான ஆதரவோ எதிர்ப்போ அவர்களை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்திருக்கிறது நான் சொல்றேன். சேவியர், ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா, அதாவது அக்கா சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வருகிற போது திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கேள்வி கேட்கிறார். ஏன் ஒரு நேரம் கூட பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்ட பிறகுதான் அண்ணன் துரைமுருகன் எழுந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னாரே தவிர, இந்த வார்த்தையை முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் வியூகம் நிகழ்ச்சியில் கேட்டபோது அவர் பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய சாதனைகளை தொடருங்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு எதிர்க்கட்சி வலு சேர்க்கும் என்பதெல்லாம் வேற. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை திமுக உங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆதரிக்கும் அப்படிங்கிற அந்த நீங்கள் முதலமைச்சராக இருக்குங்கிற வரை தான் டபுள் கொட்டேஷன்ல வருது. இல்ல அதாவது அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய ஆட்சிக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. உங்களுடைய என்ன அர்த்தம்? இல்ல உங்களுடைய, அதான் நான் சொல்றேன். இதை நீங்க அந்த இடத்துல பாக்குறீங்க. அதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இதே ஜெயலலிதா அம்மையார் பதவியேற்று எதிர்க்கட்சி தலைவராக தளபதியார் அவர்கள் போய் உட்கார்ந்தவுடன் அதிமுகவிடம் எதிரி கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நீங்கள் எடுக்கிற அனைத்திற்கும் திமுக துணை நிற்கும் என்று தளபதியார் பேசிய போது ஜெயலலிதாவிடம் தளபதியார் பேசினால் தவறில்லை, ஆனால் ஓபிஎஸ் இடம் துரைமுருகன் அண்ணன் பேசினால் தவறு. இது பார்வையின் கோளாறே தவிர எங்கள் பக்கத்தில் எந்த கோளாறும் கிடையாது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், சுட்டு போட்டாலும் அதிமுகவின் எந்த அணியோடும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உறவும் வைத்துக் கொள்ளாது. ஆனால் இவர்கள் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லி இவர் தனக்கு விலாசம் தேடிக்கொள்கிறார், அவரோடு இருக்கிறார் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி தனக்கான ஒரு விலாசத்தை தேடிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு தளபதியாரை பேசினால்தான் தங்களுக்கு விலாசம் என்ற ஒரு சூழல் வந்த பிறகு அவரை பேசி காலை தன் கழுத்து புண்ணை குத்தி தின்று வயிறு வளர்க்கும் காகங்களைப் போல் இவர்கள் இன்றைக்கு விசாரணைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தளபதியார் பதில் சொல்ல வேண்டியதில்லை. தமிழக மக்களுக்கு தெரியும், எங்களுடைய பார்வையும் எங்களுடைய பாதையும் தெளிவாக இருக்கிறது. கோசல்ராம் சார், தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய 2 அணிகளுக்கு இடையிலான விளையாட்டுல திமுகவை பகடக்காயா வச்சு பயன்படுத்துறாங்கன்னு தோணுதா? ஒரு வகையில் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. சரி, என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தன்னை அவர் வந்து அசெப்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் எப்போ அவரை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குது. இவங்களை தக்க வைக்கணும், இந்த 122 பேரையும் தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சி கவிழாது. இந்த ஆட்சி எந்த காலத்துலையும் கவிழாது. எங்களுக்கு மத்திய அரசோட ஆதரவு இருக்குது. மத்திய அரசு தான் எங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்டது ஜனாதிபதி தேர்தலில், ஓபிஎஸ்ட்டை கேட்கல. அது மாதிரி இப்போ வந்து திமுகவும் எங்களோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குனா தான் அவர் வந்து தன்னை அசெப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக அவங்க வந்து அந்த கேமை ஆடுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, முழுக்க தன்னுடைய ஆட்சியையும் இதை வந்து ஒரு தந்திரமாக கூட, அரசியல் தந்திரமாக கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா எப்படியாவது இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் ஓட்டி விட வேண்டும். இல்ல இப்ப அதிமுகவோட 2 அணிகள்லயுமே இந்த ஆட்சி கலைக்கப்படுறதுல 2 அணியில் இருக்கிற யாருக்குமே உடன்பாடு இல்லாத சூழல்ல திமுகவோடு காட்டுகிற இந்த நெருக்கம் களத்துல எப்படி தொண்டர்களை தயார்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக திமுக அதிமுகவுக்கு இடையிலாக இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிற உரசல் கூட இப்போ பெரிய லெவல்ல வெளியில எங்கேயுமே தெரியல. இது இப்போ இந்த காலகட்டம் வந்து தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இல்லை. நீங்க முதல்ல அதை புரிச்சுக்கிங்க. இந்த காலகட்டம் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை சீராக எடுத்துட்டு போகணும். அதுக்கு அவங்க ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. சரி, அப்போ திமுக வந்து எங்க கூட இருக்கும், திமுக வந்து எங்களுக்கு எதிராக செய்யாது, திமுக எங்களுக்கு எதிராக பெரிய போராட்டங்களை பெருசா பண்ணாது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கினால், ஒரு தளபதி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உடல்நலம் விசாரிக்கிறார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கருணாநிதியை அவர்கள் ஒருபோதும் கருணாநிதி என்று கூட அந்த உறுப்பினர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரே கேட்கிறார், தளபதி உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஸோ இது அவங்க வந்து தாங்கள் ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துறாங்க. சரி, இது அவங்களோட பலவீனத்தை மறைக்கிறதுக்கான விஷயமா பார்க்கப்படுது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, அழைத்தமிச்சில் கேட்கப்பட்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற அறிக்கையில் இருக்கிற முக்கியமான இன்னொரு கேள்வி, தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அரசு அப்படிங்கிறது மக்கள் விரோத அரசு, அது அம்மாவினுடைய அரசு அல்ல, தார்மீகமாக அதற்கு பொறுப்பை ஆட்சி நடத்துவதற்கான எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் அந்த அணி சார்பில் பாஜக வேட்பாளர் ஆதரிக்கிறாங்கன்னா நீங்களும் ஏன் பாஜக வேட்பாளரை ஆதரிக்கிறீங்க? அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வகையிலான மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
2 வேட்பாளர் தான் இருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர், பாஜக வேட்பாளர். சரிங்களா? அம்மா வந்து 2002 முதலமைச்சர் மாநாட்டுல ஓபிஎஸ் ஐயாவை கூட்டிட்டு போயிட்டு மோடிஜி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இவர் அப்படின்னு. ஏன்னா 2001 முதலமைச்சரா இருந்து அம்மா கிட்ட கண்ணியமா திருப்பி கொடுத்தவர் இவர் முதலமைச்சர் பொறுப்பை. அப்படிப்பட்டவர் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மோடிஜி கிட்ட ஐயா ஒரு நல்ல உறவு முறை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அம்மாவே உறவு முறை பாராட்டினாங்க. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா மோடி அவர்களோடு நல்ல நட்பு பாராட்டாத காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடியோடு நல்ல நட்பில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நல்ல உறவு பாராட்டுறாங்க. அம்மா ஆதரிச்ச 2001க்கு பிறகு எத்தனை தேர்தல் வந்திருக்கிறது, அதிமுக எத்தனை கூட்டணியில் இருந்திருக்கிறது, எத்தனை தேச தலைவர்களை நீங்க மாத்திருக்கீங்க. ஒத்துக்கிறேன், நான் இல்லன்னு சொல்லல. பட் அன்னில இருந்து ஒரு உறவு இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேனே ஒழிய காங்கிரஸ் கேண்டிடேட்டா பிஜேபி கேண்டிடேட்டா அம்மா வந்து எப்பயுமே ஆதரிக்கிறது பிஜேபி கேண்டிடேட்ஸ் கடைசி காலங்கள்ல. அப்ப அதனால நாங்க திமுக உறவு வச்சிருக்கிற காங்கிரஸோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க அவங்களை ஆதரிக்க மாட்டோம். அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு அவர் அண்ணன் சொன்னாரு யாருமே அவங்களுக்கு கேட்கல, ஓபிஎஸ் ஐயாவை கேட்கல. அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் ஐயா கிட்ட ஆதரவு கேட்டாரு, அதனால நாங்க அவங்கள ஆதரிச்சோம். இப்போ சட்டப்பேரவையில முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் சாதாரணமாக பேசிக் கொள்கிற அரசியல் உரையாடலுக்கு கூட்டணின்னு பேருனா, அமித்ஷா 2 பேருக்கும் போன் பண்ணி கேட்டாரு, 2 பேரும் ஆதரிச்சிட்டாங்க, நாங்க இது கூட்டணின்னு சொல்லக்கூடாதா? எது கூட்டணின்னு இல்லையா? அவரு கேட்டாரு, நாங்க எங்கள் விருப்பம், நாங்க அந்த கேண்டிடேட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நாங்க ஆதரிக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கு? யாருமே ஆதரிக்காம ஏன் நாங்க நிலைப்பாடு எடுக்கணும்? யாரையாவது ஒருத்தரை நாங்க ஆதரிக்கலாமே, தப்பு இல்லையே. சட்டப்பேரவையில முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் பேசிக்கிற சாதாரணமான அரசியல் கேளுங்க. தினகரனோட 32 எம்எல்ஏக்கள் ஏன் அவங்கள கேட்காம ஏன் ஆதரிச்சாங்கன்னு அவங்கள கேளுங்க. எங்களை கேட்டவங்கள ஏன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப 3 அணிகளுமே ஒரேடியாக பாஜகவை ஆதரிப்பதுங்கிற ஒற்றை விஷயத்துல மட்டும் எந்த வேறுபாடும் இல்லாம அவர்களுடைய அணிய யாருமே கேட்கல அப்படின்னு அவங்க சொல்ல சரிங்களா? கேட்கல, எங்களுக்கு தான் தெரியும். கேட்க சொல்லுங்க. அவங்க வந்து சொல்றதுனால அது வந்து உண்மையா, அதனால கேட்காதவங்கள ஆதரிக்கிறது, கேட்டு எங்க கழக பொதுச்செயலாளர் தீர்மானிச்சாங்க. தம்பிதுரையண்ணன் போய் பார்த்தாரு, அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் போய் பார்க்கறாரு. நாங்கள் எங்களை பொதுச்செயலரை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பிதுரையண்ணன் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்தாரு. அன்னைக்கு சாயந்தரம் அறிவிச்சிருக்கு. அதே போல துணை பொதுச்செயலாளர் அவர்களும் சின்னம்மா அவர்கள் சொன்னதுக்காக தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கேட்கலன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்கலன்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. தெரியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க. ஒரே ஒரு விஷயம் நெல்சன், ஆவுனா நானும் எல்லா டிபேட்லயும் பாக்குறேன், பினாமி ஆட்சி குடும்ப ஆட்சிங்கிறாங்க. 33 வருடமாக அந்த குடும்பத்துடன் பயணித்தவர்கள் தான் எல்லாருமே. சின்னம்மா ஒண்ணு நேத்திக்கு கட்சிக்குள்ள வந்து இன்னைக்கு பொறுப்பெடுத்துக்கல. அம்மா கொள்கை பரப்பு செயலரா இருந்த காலத்துல இல்ல அவங்களுடைய ஆளுமை ஓ பன்னீர்செல்வமே அதே குடும்பத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதான் சொல்ல வரேன். அறிமுகப்படுத்தப்பட்ட நான் பேசுறேன், அவங்க பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அந்த குடும்பத்துடன் பயணித்தவர்கள் தான். 29 வயசுல சின்னம்மா அம்மா கிட்ட வந்தாங்க. திருமணம் முடிந்து சில வருடங்கள்லயே. அதன் பிறகு அவள் வாழ்க்கை பூரா அம்மா கூட தான் இருந்தது. எல்லாருமே அவங்க கூட பழகிருக்கோம், எல்லாருமே அவங்கள பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம், அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். அதை நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம பழகாதவங்க மாதிரியும் ஒரு எதிரி மாதிரியும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க 2 அணிகளுடைய இணைப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வரை திமுகவை பெரிய அளவில் விமர்சிக்கல. இணைப்புக்கான அணிகள் இணைப்புக்கான அந்த அமைப்பு குழுவை நீங்க கலைச்ச பிறகு இப்ப நீங்க எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறனால திமுகவை எதிர்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்க சொல்றத நான் பதில் சொல்றேன், அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். இவங்க வந்து 32 வருஷமா அம்மாவோடைய கண்ட்ரோல்ல இருந்தது அந்த குடும்ப ஆட்சி. அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க யாருமே. இப்ப கண்ட்ரோலே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அதுதான் காரணம். அப்படினா உங்களுக்கு நீங்க ஏற்க மறுக்கிற குடும்ப ஆட்சியை ஜெயலலிதா அனுமதித்திருக்கிறார். அதுதான் சொல்றேன். 2011 யாருமே எனக்கு வேண்டாம், என் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது, எல்லாரையும் நான் இங்க இருந்து ஒதுக்குகிறேன், கட்சியை விட்டு விலக்குகிறேன், அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சசிகலா அவர்களை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சேர்த்துட்டாங்க. அது சசிகலா அவர்களை மட்டும்தான் மன்னிப்பு கடிதம் கேட்டு பணிவிடை செய்வதற்காக சேர்த்தாங்க. நீங்க சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் அதிகாரம் செலுத்துவது குடும்ப அரசியல்னு சொன்னீங்கன்னா அது ஜெயலலிதாவே அனுமதித்திருக்கிற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தான் அனுமதித்து அப்புறம் ஏமாந்து போய் அவங்க தெரியாம அவங்க கண்ட்ரோல்ல இருந்து அதுக்கு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கேன்னு சொல்றேனே நானு. இல்ல இப்போது உங்களுடைய இணைப்பு பேச்சுவார்த்தையை கலைத்ததற்கான காரணம் என்ன? இணைப்பு பேச்சுவார்த்தை ஏன்னா 2 கோரிக்கை, எங்க கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுற மாதிரி தெரியல. என்ன கோரிக்கை? சிம்டம்ஸே இல்ல. அந்த குடும்ப பன்னீர்செல்வத்தை அமைச்சர் முதலமைச்சராக்க வேண்டும். இல்லையே முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறவர் எங்க ஐயா கிடையாது. 3 வாட்டி திருப்பி கொடுத்தவர் எங்க ஐயா அம்மா கிட்ட கண்ணியத்தோட. சரிங்களா?
அதனால அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவர் கிடையாது. பொறுப்பை அம்மாட்ட திருப்பி தானங்க கொடுக்கணும். அம்மா அம்மாட்ட போய் யாராவது கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அதை விட முடியுமா? என்னன்னா இவர் வந்து இல்ல, இப்போ சசிகலா ஒரே ஒரு அவர்களுக்கு வார்த்தை கொடுத்த நீங்க பொறுப்பு. நீங்க தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு அவருடைய ஆலோசனையின் கீழே பல மாநாடுகளில் பேசிக் கொண்டிருப்பதால் எனக்கு முதலமைச்சர் பதவி மீது அக்கறை இல்லை, எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், அதிமுக அணிகள் இணைப்புக்கு தயாராகனு ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுவாரா? ஏன் அவர் சொல்லணும் இவங்க ஏன் பிடுங்கனாங்க? இல்ல, அவர் நீங்க வச்சிருந்த பதவியை ஏன் ஓபிஎஸ் பிடுங்கனாங்க? அவர்களை பதவி குறித்த எந்த பிரஜையும் இல்லாதவர், அது குறித்து கவலைப்படாதவர்ங்கிற மாதிரியே தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளையும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான்னா அது அதிமுக நினைப்புக்கு தடையாக இருக்கிறது என்றால் ஓபிஎஸ் அவரிடம் நீங்க சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே. நாங்க ஏங்க சொல்றோம், நான் கடைநிலை ஊழியர், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறேன், புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு எப்படிங்க விஷயம், அறிக்கை மரியாதைக்குரிய கொடுக்க முடியும்? OPS நாங்க அவர்கள் எப்படி உண்மையிலே- சொல்ல முடியும்? இல்ல, நான் சகோதரி ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். உண்மையிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இந்த கழகம் நல்லா இருக்கணும், அம்மாவுடைய உண்மையான விசுவாசியா இருக்கிற பட்சத்துல இந்த கட்சி இதை இணையணுங்கிறதா எல்லாருமே கேட்டது. ஏன்னா தொண்டர்கள் விருப்பம். எப்பவுமே 89ல அன்னைக்கு வந்து பிரிஞ்சதுனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக பிரிவு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் நாம் எதிர்கட்சியாக நினைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்னைக்கும் என்ன சின்னம்மா தான் சொல்றாங்க, டிடிவி தினகரன் சார் தான் சொல்றாங்க, இணைய வேண்டும் என்பதுதான் என்னோட தாழ்மையா எங்க எல்லாருடைய விருப்பமுமே. ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தாச்சு, இப்பொழுது நாங்க அண்ணன் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அண்ணனை கேட்டுக்கிறோம், எல்லாத்தையும் விட்டு தள்ள ஒன்னே தான் மனசுல இருக்கணும், நம்ம அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமை. அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு 100 வருஷம் கட்சி இருக்கணும்னாங்கல்ல, அது இருக்கணும்னு உண்மையான அம்மா விசுவாசிகள் ஆசைப்பட்டால் நிச்சயமா பிரிவினை இருக்க கூடாது. 89ல அக்கா நீங்க முடிச்சிட்டீங்க, நான் பேசணும். 89ல ஜா அணி பிரிஞ்சப்ப ஜானகி அம்மா அவர்கள் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு தேர்தல்ல 27 சீட்டுகள் அம்மா வாங்கியிருக்காங்க. அவங்க 4 சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் 4 தொகுதிகளை ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஒரு நிமிஷம் அண்ணா நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா, 4 ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மக்கள் செல்வாக்கு எனக்கு இல்லை அம்மா நீங்களே வந்து விடுங்கள்னு சொல்லி நேரா தேர்தல் கமிஷனுக்கு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. 90ல ரெட்டைல சின்னம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அம்மா பெரும்பான்மையான வாக்குகள் பெறாங்க, வெற்றி பெறாங்க. அதே மாதிரி இவர்கள் மாண்புமிகு அந்த தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் நமக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, ஓபிஎஸ் ஐயாக்கு தான் இருக்கு, ஆர்கே நகர் தேர்தல் நடக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல் நடக்கட்டும், எந்த தேர்தல் வேண்டுமானாலும் நடக்கட்டும், பொது தேர்தல் நடக்கட்டும், எங்களுடைய ஐயா பெரும்பான்மையை பெறுவார். அவங்க சுய பரிசோதனை செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அரசு குறித்து நியூஸ் 7 தமிழோட கேள்வி நேரத்தில் இதுவரை நீங்கள் எழுப்பி இருக்கிற கேள்விகள் எல்லாம் தொகுத்து பார்த்தால் ஒரு புத்தகம் போடலாம். ஆனா இந்த எந்த கேள்விகளும் ஓபிஎஸ் எழுப்ப மாட்டேங்கிறார் சட்டப்பேரவையிலேயே. எந்த கேள்வியுமே எழுப்ப மாட்டேங்கிறாரு. ஏன் இங்க பாருங்க, சட்டப்பேரவையில கேள்வி எழுப்பலன்னா என்ன விஷயங்க? 2 பேர் தாங்க கேள்வி எழுப்ப முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் குறித்தோ அங்க இருக்கிற இந்த ஆட்சி தகுதியற்றதுன்னு பேசுறது குறித்தோ ஓபிஎஸ் எது குறித்துமே பேசாமல் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவரோட கூட்டணி வைத்திருக்கிறாருன்னு சொல்றதுல என்ன தார்மீக நியாயம் இருக்கிறது? 2 பேரால தான் கேள்வி எழுப்ப முடியும். உடனே நினைச்ச நேரத்துக்கு. ஒண்ணு முதலமைச்சர் என்னோட அரசுல என்ன நிலைப்பாடு இருக்கு, அரசாங்கத்துல என்ன நிலைப்பாடு இருக்குன்னு, இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் எழுப்புறதுக்கு இவர் வந்து ஆப்போனன்ட் வந்து பேசுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஐயா வந்து முதலமைச்சர் இல்ல, மக்கள் முதலமைச்சர் தான். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ, ஒரு இயக்கத்தின் தலைவர். புரியுதுங்களா? ஜல்லிக்கட்டு நாயகன், வரதா புயல் கதாநாயகன், வெறும் சட்டமன்ற உறுப்பினராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லையா? நல்ல விஷயங்களாக அனுமதி அளிக்கப்படவில்லையா? அவரை கேட்டு அனுமதி அளிக்கப்படவில்லையா? தான் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவே ஓபிஎஸ் சொல்லவில்லையா? அதான் நான் சொல்றேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய அறிக்கைகள் அதிமுக இணைப்புக்காக சட்டப்பேரவையில் உள்ள நுழைஞ்சது. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கே ஒரு கேள்வி நான் கேக்குறேன். உங்க அறிக்கைகள் ஐயா வந்து மீடியாக்கள் எல்லாருக்கும் அறிக்கைகள் கொடுக்கறாரு, அந்த நகல்கள் வந்து நீங்களே ஃபிளாஷ் நியூஸா போடுறீங்க. என்னுடைய கேள்வி தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க ஆப்போசிட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறார். தைரியமாக அவையில் நின்று எடப்பாடி பழனிசாமி அரசை கேள்வி கேட்பதற்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கிற 12 எம்எல்ஏக்களும் தயங்குவதற்கான காரணம் நீங்கள் இருவரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்கள் சொன்னால் உங்கள் பதில் என்ன? நாடகம் ஆடவில்லை, புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும் தான் கேள்வி கேட்போம். சட்டப்பேரவையில் எது குறித்து பேசாமல்
இல்லாமல் இருப்பதற்காக எதுக்கு எம்எல்ஏ பதவி? மக்களுக்கு சாதகமான விஷயங்களை விட்டுடுவோம், பாதகமான விஷயமா இருந்தா ஓபிஎஸ் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி பிரச்சனைகள் குறித்து கூட அவர் பேசல. எல்லா தொகுதி பிரச்சனை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்காரு, பொது மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு, மீடியாக்கள் கிட்ட பேசிக்கிட்டு பிரச்சனையை இருக்காரு. தீர்க்க வேண்டிய சட்டப்பேரவையில ஏன் பேசல? போடுறீங்க, சட்டப்பேரவையில ஏன் பேசல? பேசிக்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையில் ஏன் பேசல? நீங்க கவனிக்கல, நீங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது பாதகமா, மக்களுக்கு பாதகமா வந்ததுன்னா கண்டிப்பா பேசுவார். எடப்பாடி பழனிசாமி அரசை விமர்சித்து ஓ பன்னீர்செல்வம் பேசியது என்ன? விமர்சித்து பேசணும்னு அவசியம் இல்லையே. ஏன் நீங்க விமர்சிக்கணும், சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும், அடிதடி? இந்த அரசு தார்மீக தகுதி இல்லாத அரசு வெளியில போய் சொல்றத உள்ள சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே ஒண்ணுதான். நீங்க அப்ப நடிக்கிறீங்க மேடம். அப்ப நீங்க நடிக்கிறீங்க. ஓபிஎஸ் அணி எடப்பாடி அரசை விமர்சிப்பதற்கு தயங்குகிறதுனா ரெண்டு அணிகளும் நடிக்கிறாங்க அர்த்தம். கண்டிப்பா நடிக்கல. ஏன்னா நாங்க அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களே ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, சட்டப்பேரவையில் என்ன பேசுனீங்கங்கறத என்னோட கேள்வி. சட்டப்பேரவையில கேள்வி எழுப்புறோங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஆப்ஷன்ல விட்டீங்க எப்படி பண்ணுவாங்க? இல்ல 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 எழுப்புறோம் கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். எனக்கு சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் இருக்கிற போது திமுகவினுடைய அதிமுகவை நோக்கிய கொஞ்சம் மென்மையான அணுகுமுறை பல சந்தேகங்கள் எழுப்பி இருக்கிறது. திமுகவினுடைய இந்த மென்மையான அணுகுமுறைக்கான காரணம் என்ன? ரவீந்திரனிடம் கேட்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. திமுகவுடன் தொடர்ச்சியாக நெருக்கம் காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற புதுகுண்டை வீசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இது குறித்த ஒரு கேள்வியை நியூஸ் 7 நம்மளோட ட்விட்டர் பேஜில் கேட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ரகசிய கூட்டணி என ஓபிஎஸ் குற்றச்சாட்டு எதற்காக அப்படின்னு சொல்லி நேயர்கள் பதிலளிச்சிட்டு இருக்காங்க. அந்த முடிவுகளை இன்னும் சில நிமிடங்களை பார்க்கலாம். ரவீந்திரன் சார், இந்த ஒட்டுமொத்த சினாரியோலையும் திரும்ப திரும்ப கேட்க இருக்கிற முதல் கேள்வி, எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒற்றை பெண்மணியாக வந்து ஆளும் அரசை உலுக்கிய காட்சிகள் எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப வந்து போகிற போது சேகர் ரெட்டி தொடர்பானது, அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்பானது, முதலமைச்சர் மீது ஆர்கே நகர் தொடர்பான தேர்தல் வழக்கு பதிவு, சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்காக பணம் பெற்றதுன்னு இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட திமுக எதிர்கட்சி ஆளுங்கட்சியோடு ஒரு மென்மையான போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்கிற குற்றச்சாட்டை நீங்க என்ன முன்வைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் திமுக ஆற்றிய எதிர்வினையை எடுத்து வைக்கிறீங்க. நாங்க வழக்கு போட்டிருக்கோம், ஆளுநர் சந்திச்சிருக்கோம், தர்ணா நடத்தி இருக்கோம்னு. ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக திமுகங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிட் அதிகமாக இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடனான உறவு ரேப்போ மெயின்டைன் செய்யறதுல ஏதோ ஒரு வகையில ஒரு மென்மையான அணுகுமுறையை தொடர்ந்து காட்டுறதுக்கு அப்படி காட்டல அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்களா? இல்ல, ஒரு விஷயம், நீங்க ஜெயலலிதா அம்மையார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் சட்டசபைக்கு வந்த நாட்கள் மொத்தமே 4. அதில் ஒரே ஒரு முறை 1.5 மணி நேரம் அவர் உள்ளே உரையாற்றினார். 90 நிமிடங்கள். நாங்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறோம். இதில் யார் கௌரவமானவர்கள்? ஒற்றை மனுஷியாக ஜெயலலிதா 1.5 மணி நேரம் உரையாற்ற முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர், நாங்கள் அத்தனை உறுப்பினர்கள் இருந்து அவருக்கு அவ்வளவு தூரம் வாய்ப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் இதில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அல்லது ஜனநாயகத்தை நிலைநாட்டியவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகமா, அதிமுகவா? இன்றைக்கு எங்களை பேச விடாத சூழலில் நாங்கள் வெளியே வந்து, அது கூட இட் இஸ் லைக் எ ஸ்ட்ரீமிங் வாட்டர், இட் இஸ் எ சிம்பாலிக் வாக் அவுட். அதாவது அது உண்மையான வெளிநடப்பு கிடையாது. ஆனால் எங்களை பேச விடாத போது உள்ளுக்குள்ளும் எங்களால் பதிவு பண்ண முடியவில்லை. மக்கள் மன்றத்தில் பதிவு பண்ணுவதற்காக நாங்கள் பதிவு பண்ணுகிறோம். இதை தாண்டி எந்த இடத்திலும் மக்கள் பிரச்சனையில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அரசோ அல்லது அதற்கு முன்னால் இருந்த ஓபிஎஸ் அரசிடமோ நாங்கள் எந்த இடத்திலும் தயவுதாட்சியத்தோடு நடந்து கொண்டதில்லை. அதே வேகத்தோடு தான் இருக்கிறோம், அதே வேகத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் அணுகுமுறை குறித்து நான் கேள்வி எழுப்பல. நான் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை ரொம்ப நீளமா கேட்டேன். பிரச்சனைகளில் திமுகவினுடைய அணுகுமுறை குறித்து அல்ல கேள்வி. பொதுவாகவே சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ராப்போ ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தற்போது எடப்பாடி இருக்கிற போது ரொம்ப ஒரே கட்சி எம்எல்ஏக்கள் மாதிரியான அணுகுமுறை இருப்பதாக செய்தியாளர்கள் அவையிலிருந்து பார்த்தவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். இப்ப இந்த ராப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம லீட் பண்ணி கொண்டு போகுது. இதுல நீங்க தெளிவா சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் ஏறத்தாழ தலைவர் கலைஞருடைய வைர விழா அந்த ஆண்டினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற வரலாற்றில் எப்பொழுதுமே ஒரு நாகரிகத்தோடு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நடந்து வந்தார்கள் என்பது வரலாறு. சரி, எந்த இடத்திலும் ஜனநாயகத்தை மீறி அவர்கள் நடந்து கொண்டது கிடையாது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அரசுக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு 91ற்கு பிறகான போக்கு பார்த்தீர்களே ஆனால் ஒரு அடமண்டான போக்கு அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் அதனுடைய நிலையிலிருந்து மாறிக்கொண்டது கிடையாது.
அப்படி வருகிற போது அவர்கள் வினையாற்றுகிற போது நாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் அது நடந்திருக்குமே தவிர எந்த இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் 67க்கு ஆட்சியில் வந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுடைய நடவடிக்கை எந்த இடத்திலும் ஜனநாயக விரோதமாக இருந்திருக்காது அல்லது எதிர்பார்க்காத ஒரு அசிங்கமாக நடந்திருக்காது. அப்ப நீங்க என்ன முன் வைக்கிறீங்கன்னா இந்த மென்மையான அணுகுமுறைங்கிறது இயல்பான ஜனநாயக அணுகுமுறை. அது அதிமுகவினரும் இப்போது கை கொண்டிருப்பதால் அது நமக்கு புதுசா தெரியுது. அவ்வளவுதான். அதாவது என்ன அப்படின்னா அந்த தலைமை போன பிறகு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது கூட இந்த ஒரு ஜனநாயக போக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. தலைவர் கலைஞரை பார்த்தால் எம்ஜிஆர் சிரிப்பதும், எம்ஜிஆரை பார்த்தால் கலைஞர் சிரிப்பதுமாக சரியாகத்தான் போய் கொண்டிருந்தது. 91ற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்த பிறகுதான் இந்த ஜனநாயக போக்கே மாறியது. இன்றைக்கு ஒரு வகையில் நீங்கள் சொல்வதைப் போல இந்த மென்மையான போக்கு எங்களிடம் வரவில்லை, மாறாக ஒரு ஜனநாயக போக்கிற்கு அதிமுகவினுடைய 2 அணிகளுமே சொல்லுவது இன்றைக்கு நாங்கள் ஜனநாயக காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று செய்தி தொடர்பாளர்கள் உங்கள் டிவியிலும் பேட்டி கொடுத்தார்கள். எனவே அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வந்திருப்பதால் உங்களுக்கு அந்த வேகம் குறைந்திருப்பதாக தெரிகிறது. நாங்களாகவே இருக்கிறோம். இந்த பதிலுக்காக தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. சொல்லுங்க சார். சட்டமன்ற மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார் அம்மா பேசுறதுக்கு நாங்க ரொம்ப பெருந்தன்மையா அனுமதிச்சோன்னு. 60 எம்எல்ஏக்களை வெளியே அனுப்பிச்சாங்க அன்னைக்கு திமுக. அதிமுக எம்எல்ஏ வெளியே அனுப்பிய பிறகுதான் 60 எம்எல்ஏ இல்லைன்னா 61வது பேர் தாங்க நான் உள்ள வரேன்னு தனியா இவங்க வெளியே அனுப்புனால அம்மா உள்ள வந்து தனியா பேசினாங்க. ஒண்ணு அம்மா வந்து ஜனநாயகனா அம்மாவுடைய ஆட்சி என்பது அம்மாவுடைய ஸ்டைல் என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாடு. அவருடைய கேள்வி 1.5 மணி நேரம் பேச அனுமதித்தது யாருங்க? அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக 60 எம்எல்ஏக்களை வெளியே அனுப்பிய பிறகு மக்களுக்காக பேச வந்திருக்காங்க அம்மா உள்ள. ஒரு அதற்கு முன்னால் அம்மாவை சேலை பிடித்த வரலாறு உண்டு. சகோதரர் மன்னிக்க வேண்டும். இதே திமுக காரர்கள் அம்மாவுடைய சேலையை பிடித்து எழுத்த வரலாறும் இன்னும் உண்டு. அது மக்களுக்கும் தெரியும். நாங்க எங்க எழுத்தோம்? நீங்களே போய் சட்டம் நாங்க போட்டு விவாதத்தை இந்த அளவுக்கு சின்ன விஷயம். சகோதரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஐயா எங்கள் ஐயாவை பத்தி சகோதரி அக்கா தப்பா பேசுறானா என்னைக்குமே பேசல. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு எப்போ அண்ணன் ஓபிஎஸ் தெரியுமோ தெரியாது. ஆனால் நான் கட்சியில 99 இணையும் போது அண்ணன் மாவட்ட செயலாளர். அன்றையில இருந்து அண்ணன் எனக்கு தெரியும். அவங்க ஊர்ல எத்தனையோ கூட்டங்கள் நான் தேனியில அன்னைக்கு பேசியிருக்கேன். இன்றைய வரைக்கும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இப்போவும் நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் வர தயாரா இல்ல நான் இருக்கிற இடத்துல இருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்க நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒண்ணா வாங்க. ஏன் நீங்க வாங்க. நீங்க கட்சியை காப்பாத்தணும்னு நினைச்சா எல்லாரும் ஒண்ணா சேருவோம். அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிறீங்க நான் அவரை தப்பா இவங்க வந்து தவறான கருத்தை பதிவு வைக்க கூடாது. ஐயோ தப்பா பேசிட்டாங்க. நான் எப்ப தப்பா பேசினேன்? பதிவை பார்க்கட்டும் போய் வீட்டுல. அவங்க நிச்சயமாக ஒரு மரியாதைக்குரியவராகத்தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். மரியாதைக்குரியவராகத்தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். ஓபிஎஸ் அவர்களை மரியாதைக்குரியவராகத்தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். அம்மாவிடத்தில் ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர். அதெல்லாம் இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு மக்களே எதிர்பார்ப்பது, தொண்டர்கள் எதிர்பார்ப்பது, எல்லாரும் ஈகோவை விட்டுட்டு வந்து பேசி ஒண்ணு சேரணுங்கிறதா. எந்த தவறான கருத்து என்ன தவறான கருத்து அவங்க பதிவு வைக்க கூடாது. ஒரு சின்ன இங்கே நம்ம ஒரு கருத்து கணிப்பு அனுப்புவோம். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடி அவர்கள் கருத்துப்படி திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு டிடி குற்றம் சுமத்தி இருக்கிறார். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஓபிஎஸ் குற்றம் சுமத்தி இருக்கிறார். இந்த ரெண்டுல நீங்க எதுக்கு வாக்களிக்க போறீங்க? இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு சட்டமன்றத்தில் பகிரங்கமாக ஆதரவு கொடுத்ததனால தான் இந்த விவாதமே பொதுச் செயலாளர் திமுகவினுடைய ஸ்டாண்ட்ல இருந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம். இதுவரைக்கும் அதிமுக பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்க ஆட்சி தொடர் நாங்க ஆதரவு தரோம்னு சொன்ன வரலாறு உண்டா? திமுகவில் இது வரைக்கும் யாராவது? இல்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு தளபதியார் சொன்னது உண்மை. எப்ப சொல்லிருக்காரு? எல்லா சட்டமன்ற உரைகள் ஆரம்பிக்கிற 2016 ஆட்சி தனது 5 ஆண்டு கால ஆட்சி முழுமையாக மிகவும் ஜனநாயக முறையில் நடப்பதற்கு எதிர்க்கட்சிங்கிற முறையில முழு ஆதரவை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லுவோம். மைனாரிட்டி ஆட்சி இல்லங்க, மெஜாரிட்டி ஆட்சியா இருந்திருக்கோங்க. இல்ல நான் சொல்றது ஏதாவது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருந்து நீங்க ஆதரவுங்கிறத பெரும்பான்மை சிறுபான்மை ஆதரவு இல்ல. நீங்க நான் எடுக்கிற நல்லதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்ங்கிற ஆதரவு கொடுப்பது என்பது வேறு, ஒரு மைனாரிட்டி ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பது என்பது வேறு. ஒரு ஆட்சி மைனாரிட்டியா இருந்தா தான் பயப்பட்டாகணும். ஏன்னா நான் மைனாரிட்டி, எனக்கு எதிர்க்கட்சியாவது ஏதாவது சப்போர்ட் பண்ணா நான் இருக்க முடியும். இது வரைக்கும் நாங்க மெஜாரிட்டியா தான் இருக்கோம். என்னைக்குமே அதிமுக மைனாரிட்டி அரசா இருந்ததான வரலாறே கிடையாது. சோ அதிமுக இதே திமுக இப்பொழுது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் அம்மா இருக்கும் போது பதவி எடுத்தோம் என்ன சொன்னாரு? ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சியா செயல்படுவோம் தான் சொன்னாரு. ஆனால் அன்னையில இருந்து பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்கு. தினம் வெளிநடப்பு நடக்குது, தினம் பிரச்சனை வருது. அன்னைக்கு வாக்கெடுப்பு நடந்த போது எங்க எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அவங்கள சவுண்ட் கொடுத்திருந்தா அன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கும்.
3 மணி இந்த வரைக்கும் நாட்டுக்கு நல்லது எல்லாத்தையும் நடந்தது. கேட்டு அமைதி இந்த நடந்திருக்கும். நாட்டுக்கு நல்லது நடந்தது. நீங்க இல்ல, அன்னைக்கு நம்ம நீங்க எம்எல்ஏ ஆட்சியை நாட்டுக்கு கலைக்கணும். நல்லது நடந்தது. இந்த ஆட்சியை கலைக்கணும். எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழக சரஸ்வதி மக்களுக்கு ஒரு சீமா நல்லது இல்ல, நடந்திருக்கு. சரஸ்வதி மேடம், ஒரு அன்னைக்கு நல்லது நடந்திருக்கும். அன்னைக்கு நம்ம திமுக எம்எல்ஏக்கள் அவ்வளவு எப்படியாவது அமைதியா ஆட்சி- இருந்ததுக்கான இல்ல, காரணம் என்ன? நெல்சன், திமுக அன்னைக்கு- ஆட்சி கலைக்கணும்னா அன்னைக்கு அவ்வளவு தூரம் பண்ணாங்க. அன்னைக்கு நம்ம அவ்வளவு எம்எல்ஏக்கள் தூரம் அவ்வளவு பண்ணாங்க. அமைதியா இருந்ததுக்கான காரணம் என்ன? அப்படின்றது. இந்த ஆட்சியை காப்பாத்தணுங்க. அன்னைக்கு நாங்களும் சேர்ந்து சத்தம் போட்டா அவங்கள மாதிரி நாங்களும் பெஞ்சில ஏறி தாவிட்டு இருந்தோம்னா கவர்னர் ஆட்சி தான் வந்திருக்கும். சரி, ஓகே. பொறுமையா இருந்த காரணம் ஒரு அவங்களுடைய நிமிஷம். ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும். கோசம், அதற்காகத்தான். கோசம் சார். தொடர்ச்சியாக இந்த அணிகள் இணைப்பு சாத்தியமில்லைன்னு முடிவான பிறகு திமுகவை ஒவ்வொரு அணியும் இன்னொரு அணியோடு இணைப்பதற்கு தள்ளப்படுற பேச்சுவார்த்தைக்கு காரணம் என்ன? இல்லை பொதுவாக இதை முதல்ல நீங்களும் சொன்ன விஷயம்தான். இது என்னன்னா இது வந்து ஒரு அவங்களுக்கு அதை வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் ஒன்று. அதுக்கான இது ஒரு தந்திரம், அல்லது தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இவங்க இந்த மாதிரி வந்து திமுக எங்க கூட இருக்கு அப்படின்னு இவங்க காமிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா யாருமே வந்து திமுகவை தவிர மற்ற யாருமே எந்த அணியாக இருந்தாலும், அது ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், அல்லது தினகரனாக இருக்கட்டும், அல்லது யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க யாருமே தேர்தல் வருவதை விரும்பலை. ஆனால் மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். இவங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க யாருமே தேர்தல் வருவதை விரும்பலை. இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு. ஓராண்டு இருந்தால் கூட சில முடிவுகள் வந்து மாறி இருக்கலாம். இன்னும் 5 ஆண்டு காலம் வந்து இந்த ஆட்சியை வந்து நடத்தணும், இந்த ஆட்சியை கொண்டு போகணும். அப்போது என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ண வேண்டியது தான். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாரும் வலிய போய் ஆதரவு கொடுக்குறதும் அதோட காரணம் தான். அதே மாதிரி எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சிக்கிற மாதிரி போகிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து ரவீந்திரன் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கல்யாண வீடு அல்லது குடும்ப விழாக்களில் கூட அதிமுகவும் திமுகவும் சந்திச்சுக்கிறது கூட வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பயந்து சந்திக்கிற சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டமன்றத்திலே ஒருத்தருக்கு தோளில் கை போட்டு பேசுறதுங்கிறது வந்து ஒரு ஜனநாயக மரபு. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா, இது நல்ல மாற்றத்துக்கான முடிவா இருந்தால் நன்றாக. அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பான விஷயங்களை தாண்டி தமிழகத்தினுடைய பிரதானமான பிரச்சனைகள், சட்டமன்ற செயல்பாடுகள், இந்த விஷயங்கள்ல ஓபிஎஸ் அணியினருக்கான கருத்துன்னு ஒன்று இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கருத்து அவங்க ஏன் சட்டப்பேரவையில திரும்ப பிரதிபலிக்க மறுக்கிறாங்க? இல்லை, அதுதான் நீங்கள் முதலே நீங்களும் சொன்னது அதுதான். அதாவது ஓபிஎஸ் தரப்புல அவங்க சொன்னாங்க சட்டமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புறதுக்கு வந்து அல்லது உடனடியாக பதில் சொல்றதுக்கு ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கேள்வி எழுப்புறதுக்கு அதுவல்ல, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேள்வியை வந்து கேள்வி நேரத்தில் கேட்க முடியலைன்னா கூட நீங்கள் வந்து 0 ஹவர்ஸில் வந்து புதுசாக விஷயங்களை எழுப்பலாம். இந்த ஆட்சி, அதாவது ஓபிஎஸ் வந்து ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு இதுவரைக்கும் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையிலையும் பேசவில்லை. கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது வேற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அப்ப அவங்க பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, திமுக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த விஷயத்திலையுமே அவங்க வந்து அந்த சட்டசபையில், ஆனா நீங்க வெளியில பேசுறதுங்கிறது வேற, சட்டமன்றத்தில் பதிவு செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எனக்கு அழுத்தம் தொகுதிகள் பிரச்சனையை கண்டிப்பா எழுப்பியிருக்காங்க. அவங்க எழுப்பலன்னு சொன்னது தவிர அவங்கவுங்க தொகுதிகளில் உள்ள பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. அப்புறம் அக்கா சொன்னாங்க பிரச்சனை, ஈகோ. நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மக்கள் பிரச்சனையை வந்து பேசவே இல்லை. ஏன்னா குட்கா பிரச்சனை பேசல, எம்எல்ஏக்கள் விலை போன விஷயம். ஏன்னா அது வந்து இவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒண்ணு இல்ல. அவர் என்ன கேட்க விரும்புறாரு, விவசாயிகள் பிரச்சனை, அவர் என்ன கேட்க விரும்புறாருன்னா உங்க அணியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ சசிகலா எத்தனை பேருக்கும் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக உறுதி அளித்திருந்தார்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டை நியாயமா ஓபிஎஸ் அணி எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் எழுப்பி இருக்கணும். திமுக எழுப்பினதுக்கு நீங்க ஆதரவும் தெரிவிக்காமல் அந்த பிரச்சனையை நீங்களும் எழுப்பாம இருக்கீங்களே, ஏன்? இல்ல, என்ன பிரச்சனை எனக்கு புரியல. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியல. அதாவது கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏ பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு புகாரை ஓபிஎஸ் சொல்லி இருந்தார் தொடர்ச்சியாக. அதற்கு வலு சேர்க்கிற வகையில உங்க அணியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் பேசினதாக ஒரு வீடியோ வெளியானுச்சு. இந்த பிரச்சனையை திமுக செயல் தலைவர் பேசவே இல்லை, என்னோட வாய்ஸே இல்லன்னு சொல்லிட்டாரே. ஊர்ஜிதப்பட்ட படுத்தப்பட்ட குற்றங்களே நிறைய இருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் மேலயும் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது ஒரு ஒரே ஒரு கேள்வி, இந்த குற்றச்சாட்டை அந்த எம்எல்ஏ சொல்றதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் சொல்லி இருந்தாருன்னு சொல்றேன். என்ன சொல்லி இருந்தாரு? ஆமா, அது கூவத்தூர்ல நடந்தது. கூவத்தூர்ல பேரங்கள் பேசப்பட்டது. இதை சட்டப்பேரவையில் பேசுனீங்களா? இது சட்டப்பேரவையில பேசுனீங்களா? சட்டப்பேரவையில பேசணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சட்டப்பேரவையில தான் பேசணும், இங்க தான் பேசணும், அங்க தான் பேசணும்னு
சட்டப்பேரவைங்கிறது முக்கியமானதுங்க. அது அது என்னங்க அப்படி பொதுக்கூட்டத்துல அவசியம் இல்ல. பேசுறவங்க கண்டிப்பாக. சட்டப்பேரவையில பேசக்கூடாதா? சட்டப்பேரவையில் நடக்கிற நம்பிக்கை தெரிஞ்ச வாக்கெடுப்பில் விஷயம். கலந்து கொள்வதற்கு லஞ்சம் நெல்சன். பெற்றால் நெல்சன் அது சார். சரியா தவறான சட்டப்பேரவையில தான் பேசியாகணும். பேரவையிலேயே நெல்சன் சார், பேசணும்னு அவசியம் இல்லை. வெளியவும் பேசலாம். உங்களுக்கு அப்போது அது குறித்து கவலையும் இல்லை. உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ரைட்? உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பேசுறது வேறங்க. சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடந்த விஷயத்துல அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனை குறித்து சட்டப்பேரவையில பேசியிருக்கீங்களா? அது சட்டப்பேரவையில பேசினாதான் எல்லாருக்குமே தெரிஞ்சதாச்சே. நீங்க தான் மீடியாக்கள்ல போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப திமுக அதை பேச வேண்டாமாங்க? எல்லாவற்றையும் மீடியா போட்டு காண்பிக்கிறது என்றால் 13 எம்எல்ஏ எதுக்காக அசெம்பிளிக்கு போறாங்க? அங்க போகணும்னு அவசியமே இல்லை. பேரவையில பேசணும்னு அவசியமே இல்ல. ஆனா எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது. சரிங்களா? தெரியாத விஷயத்தை எது பேசுனாங்க? அக்கா சரி, சொன்னாங்க யாருக்கு தெரியாத விஷயத்தை என்ன பேசுனீங்க? தெரியாத விஷயம் எங்க தொகுதி பிரச்சனைகளை நாங்க பேசுறோம். சரிங்களா? நாங்க பேசுறோம். அக்கா சொன்னாங்க ஈகோவை விட்டுட்டு அவர் வரணும் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்? அவங்க 2 பேரும் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் ஈகோவை விட்டுட்டு எடப்பாடி அவர்கள் எங்க கிட்ட வந்தாருன்னா நல்லா இருக்கும் தான் நான் சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன். சரிங்களா? இவங்க வேணும் அவங்க வேண்டாம் நாங்க நினைக்கல. வரணும் எங்க ஐயா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? நாங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் GST எல்லாரும் நிறைய முக்கியமாக நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. GST என்னுடைய கேள்வி GST பத்தி அல்ல. இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம் செயல்படுவதை சட்டப்பேரவையில் உங்களால் விமர்சிக்க முடியாமல் போனதற்கான காரணம் மட்டும் சொல்லுங்க. அந்த காரணம் தான் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. EST ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. GST மாதிரி EST எடப்பாடி ஸ்டாலின் தினகரன். அவர் முதல்ல வந்து எடப்பாடி ஐயா கிட்ட சசிகலா இருந்தாங்க, திவாகரன் நீங்க சொல்றீங்கல இந்த குற்றச்சாட்டை. இப்போ நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை, நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை ஓபிஎஸ் அணியாலோ அல்லது செம்மலையாலோ சட்டப்பேரவையில் எழுப்ப முடியுமா? எழுப்புவாங்க. ஏன்னா இப்பதான் தெரியுது. இப்பதான் என்னை கண்டுபிடிச்சீங்க? பேசிருக்காங்க. என்னை கண்டுபிடிச்சீங்க? பொதுக்கூட்டத்துல பேசிருக்காங்க. ஸ்டாலினோடு தொடர்பு இருக்கிறது என்னை கண்டுபிடிச்சீங்க? EST ஸ்டாலினோடு தொடர்பு இருப்பது என்னை கண்டுபிடிச்சீங்க? நெல்சன் சார், கொஞ்ச நெல்சன் நாளா சார், கண்டுபிடிச்சிட்டோம். நெல்சன் சார், ஒரு நிமிஷம். திரு ஓபிஎஸ் அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு தளபதியார் அவர்கள் மிக காட்டமான அறிக்கை கொடுத்தவுடன் நிருபர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்கிறார்கள். இதை போல அவர் சொல்லி இருக்கிறாரே என்று கேட்டதற்கு, ஆம், நான் சொன்னது தவறாக இருந்தால் அதை அவர் எதிர்க்க வேண்டியதற்கும் அவர் எதிர்த்து கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் பேசவில்லை. சரிதானா? அப்படியானால் இது போகிற போக்கில் தளபதியார் சொன்னதை போல எங்களை அவர்கள் கொத்தி பார்ப்பதால் அவர்களுக்கென்று ஒரு விலாசம் கிடைக்கும் என்கிற காரணத்தினால் தளபதியார் மீது அவர் அள்ளி தெளித்தது. இல்லை என்றால் நிருபர்கள் வந்து தளபதியார் இப்படி உங்கள் மீது காட்டமாக அறிக்கை கொடுத்திருக்கிறாரே என்று சொன்னபோது, இல்லை, நான் சொன்னது உண்மைதான், நான் அதற்கு ஆதாரம் வைத்திருக்கிறேன் என்றல்லவா அவர் பேசியிருக்க வேண்டும். நான் சொன்னது மறுப்பு என்றால் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார், அதோடு முடிந்தது என்று போகிறார் என்று சொன்னால் அவர் வேண்டுமென்றே போகிற போக்கில் அள்ளி தெளித்தது. இன்னொன்றும் நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் வந்து காசு கொடுத்து தான் இந்த பேர அரசு அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எம்எல்ஏக்களோடு உட்கார்ந்து இருந்தபோது இங்கே முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை பார்த்து கொண்டவர் யார்? காவல்துறையை கையில் வைத்திருந்த அந்த மந்திரி யார்? இதற்கெல்லாம் ஓபிஎஸ் என்று வந்தால் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டணி இருந்திருக்கிறது என்பது நிஜம். எனவே இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுகிற இந்த கூத்திற்கு எங்களை தொட்டுக்கொண்டால் அவர்களுக்கு வசமாக இருக்கிறது என்பதால் எங்களை தொட்டுக்கொள்கிறார்களே தவிர இந்த 2 பேரும் ஆடுகிற நாடகத்திற்கு நாங்கள் பலியாக மாட்டோம், தமிழக மக்களும் ஏமாற மாட்டார். திமுக ஒரு ருசிகரமான ஊறுகாய், ஊறுகாய் என்பதல்ல, ஊறுகாய் என்பதல்ல, நான் சொல்லுகிறேன், ஊறுகாய் என்பதல்ல. எங்களை பேசுகிற போது அவர்களுக்கு விலாசம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் மேடையின் மீது இருக்கிற ஒளி, நாங்கள் சூரியனை போன்ற. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரகசிய கூட்டணி என ஓபிஎஸ் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நியூஸ் 7 நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் வச்சிருந்தோம். அதற்கு நேயர்கள் அளித்த பதில் என்னன்னு இப்ப பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இடையே ரகசிய கூட்டணி இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொல்வது கள்ள யதார்த்தம் என 17% பேரும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி என 40% பேரும், மத்திய அரசை சந்தோஷப்படுத்த என 43% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இடையே ரகசிய கூட்டணி என ஓபிஎஸ் முன்வைக்கிற குற்றச்சாட்டு கள்ள யதார்த்தம் என 17% பேரும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி என 40% பேரும், மத்திய அரசை சந்தோஷப்படுத்த என 43% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்க இப்படி புகார வைக்கிறீங்கன்னு நேயர்கள் கருதுறாங்க. கரெக்ட். எடப்பாடி ஐயாவோட டீம்
மத்திய அரசை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் கரெக்டா நேயர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 விஷயம். எம்ஜிஆர் நூற்றாண்டு அவங்க அப்படி சொல்லலையே. ஓபிஎஸ் சொல்றது வந்து ஓபிஎஸ் மத்திய அரசு சந்தோஷப்படுத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் மத்திய அரசை நீங்க போல் சரியா பார்க்கல. இல்ல எடப்பாடி நினைச்சிட்டேன் நானு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இடையே ரகசிய கூட்டணி என ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கிற குற்றச்சாட்டு அவர் மத்திய அரசை சந்தோஷப்படுத்த அப்படின்னு சொல்லி 43% இல்ல 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 கிடையவே கிடையாது. எடப்பாடி தான் மத்திய அரசை சந்தோஷப்படுத்துறதுக்கு கூட்டணி வச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். ஆனா நேர்ல வந்து நீங்க மத்திய அரசோட நெருக்கமாக இருப்பதற்காக இப்படி குற்றச்சாட்டுகளை போற போக்குல நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஆஸ்தான மனிதர், நாங்க ஒன்னும் சேவகர் கிடையாது அவருக்கு, மக்களுக்கு தான் நாங்க சேவகர். அதனால அவங்க கூட நாங்க கூட்டணி, மேபி எடப்பாடி ஐயா அவர்கள் மத்திய அரசோட கூட்டணி வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் மக்கள் சொல்லியிருப்பாங்க. ரவீந்திரன் சார், அதாவது தளபதியார் கொடுத்த அறிக்கையில் கடைசியில் அதை முடிக்கிற போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நேருக்கு நேர் கேள்வி எழுப்ப திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெம்பும் திராணியும் இல்லை. ஆகவே திமுகவின் மீது அபாண்டமாக பழி சுமத்தி டெல்லியில் உள்ளவர்களுக்கு ஆளவட்டம் போடும் முயற்சியை கைவிட வேண்டும். அப்படியானால் மக்களில் 43% என்பது அதிகமான மக்கள். மக்கள் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் தளபதியார் பதிவு செய்திருக்கிறார் என்பது அவர் அறிக்கை காட்டுகிறது. எனவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இருவருக்குமே நாங்கள் கேட்டுக்கொள்வது, தளபதியார் சொல்லுவதைப் போல மத்திய அரசிற்கு சால்ரா அடிப்பதை விட்டு உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கான ஒரு அரசாட்சி நடத்துங்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் துணை நிற்கும். மக்களுக்கு வேண்டியதை பெற வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய உதவி மாநில அரசுக்கு தேவை, நிச்சயமா தேவை. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒத்து போகணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறத நீங்கள் நீட் தேர்விலேருந்து இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு கூட நாங்கள் என்ன கேட்குறோம்னா சில விஷயங்களை விளக்கு கொடுங்க. ஏன்னா எல்லாமே மக்களை பாதிக்கக்கூடிய எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த வகையில் அம்மாவோட அரசு நீங்கள் நடைபெறுது. இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசுக்கு நம்ம ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் மக்களுக்கு வேண்டிய நிதியை பெற வேண்டிய நிலையிலும் தமிழக அரசு இருப்பதனால் அவரும் ஒத்து போறோமே தவிர அதற்காக அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் வந்து ஒத்து போறோன்ற அர்த்தம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அரசு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி மக்களுக்கு நன்மை செய்யணும். அம்மாவுடைய அரசு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகணும். கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விடுறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு கூட்டணி இருக்கிறது மறைமுகமாக அப்படின்னு. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஓபிஎஸ் அவர்களை ஒரு தலைவராக அங்கீகரித்து அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து ஓபிஎஸ் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் இதுவரை பதிலே வரலையே, பதில் சொல்ல முடியலையா இல்ல வேண்டாம்னு விட்டுட்டீங்களா? இல்லை, இப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு முதலமைச்சர் மேல் வந்து பெரிய குற்றச்சாட்டை சொன்னார். இப்போ வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எங்களால் இந்த ஆட்சி கலையாதுன்னு தானே சொல்றாரு. நாங்கள் ஆட்சியை கலைப்போம் என்றோம், இந்த ஆட்சி அவரே சொல்றாரு. சொன்னாலும் ஆட்சியை கலைப்போம் சொல்லி பினாமி ஆட்சி கலையும் என்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லல. எங்களால் இந்த ஆட்சி கலையாது, பாண்டியராஜன் பேசினார், எங்களால் இந்த ஆட்சி கலையாது, ஆனாலும் இந்த ஆட்சி நீடிக்காது. ஓபிஎஸ் அவர்கள் மேடையில பேசுறது எங்களுடைய அது மக்கள் தீர்மானிக்கட்டுங்க, எலெக்ஷன் வரட்டும், அது மக்கள் தீர்மானிக்கட்டும். சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து பதிலே வராமல் இருப்பதற்கான காரணம் ஓபிஎஸ் நீங்க ஒரு பொருட்டாவே கருதலையா இல்ல இதுக்கு நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இணைப்புக்காக தாங்க காத்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து குற்றம் சொல்வதிலோ இல்ல அவர்கள் மேல் பழி சொல்வதிலோ எங்களுக்கு எங்க தொண்டர்களுடைய ஆசை இந்த அணி இணைய வேண்டும். வரும் காலகட்டங்களில் தேர்தலை சந்தித்து இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். நீங்க அதிமுகவில் இருக்கிற 1.25 கோடி தொண்டர்களுக்கும் ஓபிஎஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. தனது அரசியல் எதிரியாக திமுகவை கருதி கொண்டிருந்த அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு கைகோர்க்கிறார் ஒரு செய்தியை அவர் அனுப்புகிற போது முதலமைச்சர் அவர்களா ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிற போது அதை இல்லை என்று மறுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருப்பதன் வாயிலாக எதை உணர்த்த விரும்புகிறார்? கூட்டணியில் இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? நீ இப்ப இல்லன்னு சொல்றது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லல? அண்ணா திமுகவும் கூட்டணியில் இருக்கவே முடியாது, நடக்கிற காரியம் அல்ல. சிஆர் சரஸ்வதி அவர்கள் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அதே போல ஒரு இணக்கமாக சட்டமன்றத்தில் நடந்து கொள்வதனாலயோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வதனாலயோ அது கூட்டணிங்கிற அர்த்தம் இல்ல. ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதை நீங்கள் பொருட்படுத்துவதே இல்லை. பொருட்படுத்துறதே இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனையை வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் பெரிதுபடுத்தி முதலமைச்சர் பேச வேணும்? நிச்சயமா அண்ணா திமுக கூட்டணி அமைக்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி அவங்க செயல்படணும்னா எங்களோட ஆசை. சட்டமன்றத்தில் பார்க்கும்போது கேள்வி கேட்கறாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு வெளியே வரும்போது சிரிச்சிட்டே வெளில வராங்க. ஏன் அன்னைக்கு சட்டமன்ற தங்க தமிழ் செல்வன் கூட திரு தளபதி அவர்களை பார்த்து பேசிட்டு தான் வராரு. தனியார் அவர்கள் பேசுறாங்க, கருணாஸ் அவர்கள் பேசுறாங்க. இது நாங்க வந்து ஒரு சந்தோஷமா தான் பாக்குறோமே தவிர இதை ஒரு குற்றமாக பார்த்தால் தான் நாங்க பதில் சொல்லுதான் நாங்க கூட்டணின்னு சொல்றோம்.
இல்ல, பேசலையா? அதுதான் நாங்க கூட்டணின்னு ஓபிஎஸ் சொல்றோம். வந்து எங்க அண்ணன் எம்எல்ஏக்களை இருக்காரு. பார்த்து பேசலையா? அதுக்கப்புறம் அண்ணன் துரைமுருகனை பார்த்து அதிமுகவும் பேசினாரா இல்லையா? திமுக ஓபிஎஸ் குரூப்ல இருக்கிற எம்எல்ஏக்களும் எங்களை பார்த்தால் பேசித்து அவர்களும் இன்றைக்கு ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை ஒரு நாடகமாக நடத்தி கொள்ள வேண்டாம் என்பதுதான் தளபதியார் அதிமுகவும் திமுகவும் இதுவரை கூட்டணி வைக்கவில்லைன்னு சொல்றதா நமக்கு இங்க சரியான பாருங்க, இனி சூழ்நிலை. எப்பொழுதுமே கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்ல, இல்லை. இதுவரை வைக்கலன்னு சொல்ல அக்கா சொன்னாங்க, நேயர்களுடைய கருத்தை பத்தி நீங்க என்ன இணைப்புக்காக நினைக்கிறீங்க? காத்திருக்கிறோம்னு ஒரே சொன்னாங்க. நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இல்லை, நேரோட கருத்து வந்து மிகச்சரியானது தான் நான் நினைக்கிறேன். சரி, ஏன்னா வந்து மத்திய அரசு எந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷர் கொடுக்க முடியுங்கிறத வந்து இவங்க வந்து ஆர்கே நகர் தேர்தலிலே பார்த்துட்டாங்க. சரி. மந்திரி வீட்டில் ரெய்டு, இது எல்லாமே என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதற்கு பிறகு அவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க வந்து அவங்கள திருப்திப்படுத்துறாங்க. ஏன்னா திமுகங்கிற ஒரு சக்தியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா ஏடிஎம்கேங்கிற சக்தியை அவங்க மொத்தமாக அப்படியே ஆக்டோபஸ் கரங்களால மொத்தமாக இழுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி. அதோட விளைவு மக்களுக்கு இது தெரியும். அதுதான் அந்த இணைப்புக்காக காத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இவங்க அஃபிடவிட்ஸ மேலும் 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 தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி இணைப்பு நடக்கும்? கொடுத்ததை சொல்லுங்க. வாங்க முடியாதுங்க. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு அது இருந்தா உங்களுடைய கருத்தாக எப்படிங்க இருக்கலாம். பண்ண முடியும்? நடத்த யதார்த்த உண்மையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வேணும் அவங்க வேண்டானே முதல்ல சொல்லக்கூடாதுங்க நெல்சன். நன்றி. எல்லாரும் ஒன்றிணைல் தான், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. அதிமுக அது முதல்ல அதிமுகவினுடைய இவங்க வேண்டாம், அதிமுகவினுடைய அவங்க இந்த வேண்டாம். மோதல் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் வேணும். மக்களுக்கு வேண்டாம்னு எல்லாரும் சொல்றாங்க. வேணும்னு இல்ல, அதிமுக அணிகளிடையிலான இந்த மக்கள் சொல்லும்போது நாங்க பார்க்கலாம். சொல்லலைங்க. நீங்க தான் சொல்றீங்க. மக்களுடைய தேர்தல் வரட்டும், மக்கள் நினைவுகளை சொல்லும்போது நாங்க நாங்க பிரதிபலிக்கிறோம். ஏத்துக்கிறோம். மக்கள் இன்னும் எதுவுமே மக்களுடைய சொல்லல. எண்ணம், நாங்க இன்னும் மக்கள் தேர்தலே எண்ணம். சந்திக்கல. மக்களோட எண்ணம் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. சோ மக்கள் சொல்ற தீர்ப்பு வரும்போது மகேசன் தீர்ப்பா ஏத்துக்கலாம். அது அவ்வளவுதான், வரைக்கும் ஒண்ணா அதுதான் தேர்தல் வரப்போகுது சொல்றோம். பாருங்க. ஆனா நீங்க மக்கள் சொல்றாங்க நீங்க மக்கள் சொல்லக்கூடாது. தீர்ப்பை பாருங்க. மக்கள் வரட்டும். அவ்வளவுதான். அதற்கு முன்னால இல்ல, இணையத்துக்கு இப்ப சொன்னாங்களே இந்த மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு வேண்டாமா? எந்த மக்கள்? அதுதான் சொல்றேன், எடப்பாடி ஐயாவை தானே அவங்க சுட்டி காட்டுறாங்க. இல்ல, இல்ல, அதனாலதான் அவங்களாலதான் ஏன்னா அவங்க மூணு விஷயம். மக்கள் தீர்ப்பு வேறு, தொண்டர்கள் அவர்கள் இப்பொழுது கவலைப்படுவது தொண்டர்களை பற்றியா மக்களை பற்றியா? தொண்டர்கள் மக்கள் வேணும்னு இவர்களை ஆசைப்படுறாங்க. பற்றி கவலைப்படவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, நன்றி. மக்கள் நிகழ்ச்சியில அதிமுகவை பற்றி நிகழ்ச்சியில கவலைப்படுகிறார்கள். தொண்டர்கள் கவலைப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கும் கேள் நிறம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.